பயிர்க்கடன் தள்ளுபடியெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா, இலவசங்களே கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் ரேவடி கல்ச்சர் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த ஒரு பிஜேபி காலம்லாம் பார்த்துருக்கோம். எலெக்ஷன் வந்தால் அதெல்லாம் கிடையாதோ? மொத்தம் 60 பக்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கோம். அதில் 2-3 பாயிண்ட் மட்டும் எடுத்து பேசுறீங்க. அதாவது இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், ஆனால் நீங்கள் எதிர்த்த பாயிண்ட் அது. அதனால எது எதிர்த்தோம் எது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றது 2 விஷயங்கள். டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்னா நேரடியாக மக்கள் பயனடையக்கூடிய விஷயங்கள். கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம வந்து ஜன்தன் யோஜனா மூலமாக அனைத்து குடும்பங்களுக்கும் வங்கி கணக்கு துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்லேயே 4 லட்சம் கோடியை மிச்சப்படுத்தியிருக்கோம் அந்த பில்ஃப்ரேஜ் இல்லாமல். இப்போ நாங்கள் அறிவித்திருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் இந்த 60 பக்கங்களில் நிறைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இலவசம்னு சொல்லக்கூடிய எல்லாமே டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபரா. பெண்களுக்கான உரிமை தொகை இல்லை, பெண்களுக்கான உரிமை தொகையாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு இல்லை அப்படி சொல்லலை. மிக்ஸி கிரைண்டர்லாம் கொடுத்தா இலவசம் அந்த மாதிரி சொல்ல, அதையே நீங்க டார்கெட்டட். இப்போ நம்ம மீண்டும் மீண்டும் சொல்வதுதான், இப்போ டார்கெட்டட் ஹெல்ப்ன்றது வேற, பொதுவாக ஹெல்ப் பண்ணுறது. உதாரணம் நான் சொல்கிறேன், தமிழகத்தில் இலவச டிவி அப்படின்னு 2006 தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க. நான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா காரில் வந்து டிவியை வாங்கிட்டு போனாங்க. அப்போது அதில் வந்து டார்கெட்டட் பிளேஸ்மெண்ட் கிடையாது, இல்லாதவர்களுக்குன்னு கிடையாது, ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே. ஏற்கனவே 2 டிவி வீட்டில் வச்சுருந்தவங்களாம் கூட அது வாங்கினாங்க. ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் யாரு பயன் பெற வேண்டுமோ, யாருக்கு அது உதவி செய்யுமோ அவர்களுக்கு மட்டும் செல்லக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் நீங்க சொல்ற டைரக்ட் டிரான்ஸ்ஃபர்ல அதுவும் ஃபில்டர் பண்ணி ஏழை பெண்களுக்கு மட்டும் பார்த்து தான் கொடுக்குறாங்க. அதையும் தானே விமர்சிக்கிறீங்க? இல்லை, நாங்கள் தமிழ்நாட்டில் பண்ணதை விமர்சித்ததே இல்லை எந்த காலத்திலும். ஏனென்றால் இந்த திட்டத்தை தமிழகத்தில் பண்றதுக்கு முன்னாடியே மத்திய பிரதேசத்தில் முதல்ல பண்ணதே நாங்கள் தான். பிப்ரவரி 2023 நிச்சயமா கிடையாது, அவங்க கிளைம் எடுத்துக்கிறாங்க. மார்ச் 2023 இருந்து சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் மத்திய பிரதேஷ் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த திட்டத்தை ஆரம்பித்தார். தமிழகத்தில் செப்டம்பர் 2023 தான் இந்த திட்டமே ஆரம்பித்தது. அதனால இந்த திட்டம் திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே. அதாவது வாக்குறுதி கொடுக்காமலே நாங்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்தினோம். அவங்க வாக்குறுதி கொடுத்தும் 2 ஆண்டுகள் கழித்து தான் அவங்க அமல்படுத்தினாங்க. அதனால இது அவர்களுடைய திட்டம்னு சொல்வது முதல்ல தவறு. இது ஏற்கனவே நாங்கள் முதல்ல கொண்டு வந்தது நாங்கள் தான். இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாநிலங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1500 ரூபான்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டம் தான், அது 2100 ரூபாயோ கொடுக்கணும். இங்கே திராவிட மாடல்னு சொல்லக்கூடியவங்க 1000 ரூபாயில் ஆரம்பித்து அப்படியே நின்றுட்டு இருக்காங்கன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே 1500 ஏற்கனவே கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கல. பெண்களுக்கு இலவசமான பேருந்தாகட்டும், இந்த பெண்களுக்கு உரிமை தொகைன்னு குறித்து என்றைக்குமே நாங்கள் எதிர்க்கல. எதிர்க்கக்கூடியவர்கள்னால் நாங்களே 6 மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம். இந்த மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நான் சொல்ல 2 விஷயங்கள் என்னென்னா, இப்போ பிஜேபியை மக்கள் அதிகமாக ஆதரிப்பதற்கான ஒரு காரணம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் அல்லது நிகழ்த்தி காட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள். உதாரணமாக இந்த இங்கே வந்து அங்கே அட்டல் சேத்து அப்படின்னு அந்த மும்பை டிரான்ஸ் ஹார்பர் ஒரு திட்டம் அமல்படுத்தினோம். நவி மும்பையிலேருந்து மும்பையை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம். அது வந்து இருக்கணும்னு 30 ஆண்டுகளாக யோசிச்சுட்டே இருந்த ஒரு திட்டம் தான். அதாவது மும்பையிலிருந்து நவி மும்பைக்கு போனீங்கன்னா அந்த ரோடு வழியாக போனீங்கன்னா இப்படி ஒரு பிரிட்ஜ் வழியாவே போகலாம். பிரிட்ஜ் வழியாக இப்போ போகலாம். அதற்கு முன்னாடி வந்து ரோட் வழியா பிரிட்ஜ்லயுமே நிறைய குறைபாடுகள் இருக்கு. மழை நேரத்துல எல்லாம் பிரச்சனை வருது. அதெல்லாம் எந்த குறைபாடும் இல்ல. அவங்க போடுற வீடியோஸ் அது எவ்வளவு பேர் பயனடைறாங்க அப்படின்றது பார்க்கணும். இப்போ இந்த திட்டத்தை பத்தி சொல்லிடுறேன். இப்போ நீங்க வந்து ஒரு சுத்தி ஒரு 2 மணி நேரம் ஆகும். நவி மும்பையில இருந்து மும்பை போகணும்னா அந்த ரோடு வழியா போய் அந்த மும்பை ரீச் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இப்போ வந்து அந்த ஒரு 32 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடலுக்குள்ள, உலகத்திலே கடலுக்குள் போடப்பட்ட 10வது மிகப்பெரிய பாலம் அது. இந்தியாவில் கடலுக்குள் போடப்பட்ட மிக நீண்ட பாலம் அது. இந்த 32 கிலோமீட்டர் பாலத்தை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் 2018ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் திட்டத்தை துவங்கி வைக்கிறார். 2024 அவரே அந்த திட்டத்தை வந்து அடிக்கல் நாட்டுறார், துவக்கியும் வைக்கிறார். 20,000 கோடி ரூபாய் செலவு செய்து 2 மணி நேரமான பயண நேரத்தை வந்து 20 நிமிஷமா குறைச்சிருக்கோம். தேர்தலில் உதவும் நீங்க நம்புறீங்க, ஆனா நாடாளுமன்ற தேர்தலே உதவலையே. நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி இரட்டை இலக்கம் தொட்டீங்களா? இல்ல, கூட்டணி 17 இடங்களை வென்றது. அவர்கள் 9 இடங்கள் நாங்க ஜெயிச்சோம். ஆனா அதே நாடாளுமன்ற தேர்தலில் அசம்பிளி வைஸ் லீட்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எங்கள் கூட்டணி 126 இடங்கள்லயும் அவர்கள் கூட்டணி 153 இடங்கள்லயும் தான் ரொம்ப ஒரு நெக் டு நெக் பேட்டில் தான் அசம்பிளி சீட்ஸ் கன்வர்ஷன்ல அது நடந்தது. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா நிச்சயமா அந்த குறைபாடுகள்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு இந்த தேர்தலில்
மிக நிச்சயமாக பிஜேபி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். ஏனென்றால் இந்த சீட் ஷேரிங் நீங்க பாத்தீங்கன்னா இதே கூட்டணி கூட்டணி ஏதாவது மாறிடுமா? எந்த மாற்றமும் கிடையாது, இந்த கூட்டணி தான் வரும். சீட் ஷேரிங் அப்புறம் இதை தூக்கி அங்க போட்டு அதை தூக்கி போட்டு அது அவங்க தான் பண்ணாங்க. அவங்க பண்ணதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. அதாவது தேர்தல்ல பிஜேபி சிவசேனா ஒன்றாக போட்டி போட்டு 161 இடங்களை வென்றது. பீப்புள் கொடுத்த மேண்டேட் வந்து எங்களுக்கு கொடுத்த மேண்டேட் தான் அவர்கள் வந்து பறித்து விட்டார்கள். அது மீண்டும் சரி செய்யப்பட்டு விட்டது. இந்த முறை சரியான மேண்டேட்டும் கொடுக்கப்பட்டு சரியாக பேணி காக்கப்படும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திரு பாவலன், மகளிர் உரிமை தொகையை அவங்க ஸ்கீம்ன்றாங்களே. வணக்கம். இந்தியாவில் மகாராஷ்டிரா தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். ஏனென்றால் பெருநகரங்களில் மும்பை என்பது மிக முக்கியமான ஒரு பெருநகரமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு முதன்மையான பெருநகரம் என்று சொல்லலாம். அடுத்து இந்தியாவிலே மிகப்பெரிய வணிக மையம் என்றால் அது மும்பை தான். அப்படிப்பட்ட மகாராஷ்டிராவிற்கு நடைபெறுகின்ற தேர்தல் ஒட்டி பாரதிய ஜனதா வெளியிட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை காப்பியடித்து நிறைய திட்டங்களை வந்து அதில் வந்து அறிவிச்சிருக்காங்க. அவங்க தமிழ்நாடு தான் எங்களை காப்பி அடிச்சுன்னு சொல்றாங்க சார். அவங்க இல்லை தமிழ்நாட்டில் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய, எனக்குன்னா தமிழ்நாட்டில் கொடுத்ததுக்கு பிறகுதான் கடந்த ராஜஸ்தான் தேர்தலை கூட இதே தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய இந்த மகளிர் உதவி தொகையை பார்த்து தான் ராஜஸ்தானுக்கு அறிவிச்சாங்க, பாரதிய ஜனதா அறிவிச்சாங்க. இன்றைக்கு 2024 நடைபெறுகின்ற இந்த தேர்தலுக்கும் இன்றைக்கு மகாராஷ்டிரா வந்து அறிவிச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் திமுக அரசு நலத்திட்டங்களை வந்து தேர்தல் அறிக்கையின் மூலம் அறிவிச்ச போது இதே பாரதிய ஜனதா அரசு என்ன சொன்னீங்க? இலவசங்களை வந்து வாரி வழங்கி அதன் மூலமாக வந்து வாக்கு அறுவடை செய்வதற்கு திமுக வந்து இந்த வேலை செய்து திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா எதிர்பார்த்த அந்த இடங்கள் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால் தமிழ்நாட்டில் தொடங்கிய இந்த திராவிட மாடலை காப்பியடித்து இந்தியா முழுவதும் நடைபெறுகின்ற அதாவது வந்து மாநில தேர்தல்களில் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் அறிவித்த இந்த தேர்தல் அறிக்கையை அப்படியே காப்பி அடிச்சு இன்னைக்கு நிறைய அறிவிச்சிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் அறிக்கை. ஆனால் சரி, உங்க லாஜிக் படி இல்ல காப்பி அண்ணா காப்பி அடிக்கறாங்க. 4 பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டு திராவிட மாடல் சார் இலவச பஸ் காப்பி அடிச்சதுல ஒரு 4 உதாரணம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்ல முடியும் சார். இலவச பஸ், பெண்கள் உரிமை தொகை, இளைஞர்களுக்கு முதல்ல அமல்படுத்துறதே நாங்க தான். எங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அறிவிச்சது அவங்க அமல்படுத்தலையே. அறிவிச்சது உடனே அமல்படுத்திருக்கல. ஏன் அவங்க அமல்படுத்தினாங்கன்னு சொல்றேன். நம்ம அறிவிச்சு சொல்லிட்டு இருந்த திட்டம் பண்ணாம இருக்கமே, பிஜேபியில அமல்படுத்திட்டாங்களே, இதுக்கு மேலேயும் நம்மள பண்ணலன்னா ஓட்டு விழாதுன்னு பயந்துட்டு பண்ணாங்க. இப்ப தமிழக பெண்களுக்கு 1000 ரூபாய் வருதுன்னா அதுக்கு பிஜேபி தான் காரணம்ன்றதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நாங்க முதல்ல மத்திய பிரதேசத்துல அமல்படுத்தினதுக்கு அப்புறம் தான். திருப்பாவலன்